வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற தலைப்பு வந்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது. மனம்தான் நம் வாழ்க்கைக்கு விளைநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனத்தை பத்தி வந்து நம்ம இந்த சிஸ்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நமக்கு மனம் என்றால் என்ன என்பதற்கான தெளிவு வந்து இல்லாம இருந்துச்சு. ஸோ அத்தகைய உயரிய மனத்தை பற்றி இன்னைக்கு வந்து சிந்திக்க இருக்கிறோம். ஸோ இந்த மனத்துக்கண் மாசில நாதல் அப்படிங்கிற குரல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனம் வந்து தூய்மையா இருக்கணும், மனம் வந்து மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். ஸோ இதுல வந்து திருக்குறள்ல என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மையுடையவை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, மனத்தின் தூய்மை தான் அறத்தின் தொடக்கம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ மகரிஷி வந்து நம்ம என்ன இன்னைக்கு வந்து என்ன சிந்திக்க போறோம்னா, இந்த மன தூய்மை, இந்த மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ஜென்ரலா யாரு எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க, பிளஸ் மகரிஷி வந்து இந்த மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு சிந்திப்போம். ஸோ இதில் வந்து அறநெறி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏஐ இல்லை கூகுளில் சர்ச் பண்ணால், அறநெறி என்பது மனித வாழ்க்கையை நல்வழியில் நடத்துவதற்கான ஒழுக்க நெறிமுறைகள், நேர்மை மற்றும் கடமைகளை குறிக்கும் சொல்லாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அறம் ப்ளஸ் நெறி. இது நமக்கு வந்து அறம் என்ன ஜென்ரலாக என்னன்னு தெரியும் மீனிங். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான அறநெறி பண்புகள் என்னங்கிறத இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து மன தூய்மை. நமக்கு தெரியும், புறந்தூய்மை நீரானமையும் மன தூய்மை வாய்மையான் காணப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மன தூய்மை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் தூய்மையாக இருத்தல். ஏன்னா நமக்கு வந்து எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து மனதிலேருந்து தான் வருது. நம்ம மனம் வந்து தூய்மையா இல்லைன்னா நமக்கு வந்து தீய எண்ணங்கள் வந்து வருது. ஸோ இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால மன தூய்மை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ரெண்டாவது வந்து சொல் தூய்மை. ஸோ இப்போ எண்ணம் சொல். ஸோ இப்போ நம்ம மனசுல இருக்கிறது தான் வந்து சொல்லா வருது. ஸோ அதனால சொல்லிலும் தூய்மை இருக்கணும். அதனால இப்போ வந்து பிறர் மனம் புண்படாமல் உண்மையான சொற்களை பேசுதல். ஸோ நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு வந்து காயம் பட்டா வந்து ஈஸியாக ஆறிடும். ஆனால் வந்து நம்மளை யாரோ வந்து ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மனசுல வந்து அந்த வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொன்னது கூட இப்போ நம்மளால வந்து நினைவு வச்சுக்க முடியுது. அதை நம்மளால அவ்வளோ ஈஸியாக வந்து மறக்க முடியல. அது மறப்பதற்கான முயற்சி தான் வந்து மகரிஷி வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து சொல் தூய்மையும் எவ்வளோ முக்கியங்கிறது நம்மளே ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நாம் வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணால் நம்ம தெரியாமல் சொன்னதை வந்து அவங்க 10-20 வருஷத்துக்கு அப்புறம் கூட சொல்லி காமிச்சிருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க மனசு புண்பட்டுருக்குன்னு சொல்லி நமக்கு புரியுது. அதே மாதிரி செயல் தூய்மை. ஸோ நம்ம உடலால், நம்மளுடைய செயலால் வந்து மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத நற்செயல்களை செய்தல். ஸோ இது எண்ணம் சொல் செயல் இதில் வந்து அடங்கிடுது. அதே மாதிரி இது வந்து பொதுநலம். பொதுநலம்ங்கிறது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்றோம். சுயநலமின்றி, அதாவது நிஷ்காமிய கர்மம். நம்ம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுறது வந்து அதுவும் வந்து ஒரு அறநெறியில ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து ஏஐல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மகரிஷி வந்து என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இறை உணர்வு அறநெறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இறை உணர்வு பெற வேண்டும், அதே மாதிரி அறநெறிப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வாழ்க்கை தத்துவத்தில் வந்து தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3 அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முதல்ல உள்ள 6 தேவைகள் காப்புகள் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்துவது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அறநெறிகள் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த அறநெறிகளும் அறிவு நிலைப்படிகளும் வந்து மனிதர்களுக்கே உரியது.
இது வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து வாழ்க்கை தத்துவத்தில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஸோ இப்போ அறநெறிகள். ஸோ அதுக்கு மகரிஷி என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாம வந்து மிருகங்கள்ல தான் வந்திருக்கோம். அதனால வந்து மிருகங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. லைக் சிங்கம், புலி எந்த மிருகத்தை எடுத்தாலும் அது எந்த விதமான மாற்றத்தையும் வந்து செஞ்சுக்கிறது இல்லை. இயற்கையில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து பண்ணுது. ஆனா நம்ம மனிதர்கள் தான் வந்து என்ன பண்றோம்னா, அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அறிவால வந்து அதை மாற்றம் பெற்று அது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதான் வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட். நம்ம வந்து மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த காலத்துலேருந்து இப்போ வந்து இன்டர் கான்டினென்டல், அதாவது டபுள் த ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகிற அளவுக்கு, சவுண்டில் போகிற அளவுக்கு நமக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ச்சி அடையுது. ஸோ அதனால் அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, தீமைகளும் குழப்பங்களும் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம 20 வருஷம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காற்று சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்போ குளோபல் வார்மிங் எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, சீ லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதனால வந்து அந்த நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடிய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், அந்த விஞ்ஞான வளர்ச்சியினால தீமைகள் மற்றும் குழப்பங்கள் விளையாமல் இருக்கணும். அதனால இதனால என்ன சொல்றாங்கன்னா மகரிஷி, மிருகங்களுக்கு இல்லாமல் மனிதர்களுக்கு வேற வேற ஏதோ ஒன்று அவசியமா தேவைப்படுது. இந்த நம்ம வந்து இயற்கையோட ஒற்று இல்லாமல் இயற்கையை மாற்றுவதால் தான் வந்து இது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து அறநெறி அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறநெறி இல்லாவிட்டால் நாம அந்த இயற்கையோடு என்னென்ன மாற்றங்கள் செய்கிறோமோ அதனால வந்து நமக்கு வந்து குழப்பங்களும் தீமைகளும் கண்டிப்பா வரும். ஸோ அது எப்படி அவாய்ட் பண்றது? ஆனா வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மனிதன் வந்து வாழ முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி அட்வான்ஸா போனாலும், நம்ம இயற்கையை மாற்றினாலும், நம்ம இயற்கையோடு ஒற்றி வாழ்ந்து எந்த விதமான பிணக்குகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து மகரிஷி வந்து இந்த அறநெறி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அறம் பிளஸ் நெறி, அறநெறி. மகரிஷி பற்றி தெரியும். ஏன்னா வாழ்க்கை மலர்கள் வந்து 2000க்கும் மேற்பட்ட போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய போயம் வந்து, அதில் ஒரு போயத்தோட தொடக்கம் தான் வந்து அறம் என்றால் துன்பத்தை போக்கும் செய்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு கவிதையில. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து துன்பக்கும் போக்கும் செய்கை அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ அறநெறியை பற்றி ஒரு கவிதை பார்த்துட்டு அடுத்தது போகலாம். அறநெறின்னா என்ன சொல்றாங்கன்னா, மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருள் தெய்வமது இருக்கும் உண்மை. மனித மனம் உள்நோக்கி உயிர் உணர்ந்து தான் அடங்கி உணர்வதுதான் அனுபவம் இறை உணர்வு. ஸோ இது வந்து நம்மளுடைய நம்மளோட உள்நோக்கி போகிறது தான் வந்து அகத்தவம். அதில் நம்ம உயிரை உணர்கிறோம். நமக்குள்ள வந்து வி ஆர் டிராவலிங் இன்வர்ட். அப்படி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் இறை உணர்வு. ஸோ புனிதமெனும் அப்பொருள் பூரித்த அனைத்து உயிர்க்கும் பொருத்தமுல அறிவாக ஆற்றும் உண்மை. ஸோ அந்த இறையே வந்து அறிவாக நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாக தழைத்தொழுகும் வாழ்வேதான் அறநெறியாம் இயல்பினாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இறைநிலையை உணர்ந்து தனி மனிதன் உணர்ந்து கொண்டு அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாக தழைத்து ஒழுகும் வாழ்வேதான் அறநெறியாம். ஸோ அதனால இந்த இந்த வாழ்க்கை நெறியில் உள்ள இந்த ஞானக்கலஜிய பாடலில் வந்து மகரிஷி சொல்றது என்னன்னா, அறநெறி அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அறநெறி வந்து 3 அறநெறிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை. இதில் முதல்ல உள்ள வந்து ஒழுக்கம். ஸோ இப்போ ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் செயலுக்கு ஏற்ற விளைவு உண்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. ஸோ நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அதற்கு உண்டான விளைவு வந்து நமக்கு வந்தே தீரும். செயலை செய்யும் உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த செயலுக்கு உண்டான விளைவை தீர்மானிக்கும் அந்த ரைட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதனால வந்து செயலுக்கு ஏற்ற விளைவு உண்டுங்கிறது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு
நம்ம எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான விலை வந்து சரியாக வரும். ஸோ அந்த மாதிரி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து நம்மையோ அல்லது பிறரையோ வந்து பாதிக்கலாம். அதுவும் நமக்கு வந்து ஈஸியா வந்து புரியிற மாதிரி மகரிஷி வந்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்ம சீனியர் ப்ரொஃபசர் முத்து ஐயா வந்து நிறைய வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா, துன்பம் நாம செய்யக்கூடிய செயல்களால் தனக்கோ பிறருக்கோ எந்த துன்பமும் தோன்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த சிஸ்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து வேற வேற புரிதல் இருந்திருக்கு. அது இது எப்படின்னா வந்து சரி என்றால் என்ன, தவறு என்றால் என்ன? இப்போ நான் வந்து என்ன ரெஃபரன்ஸா வச்சு தான் நம்ம வந்து சரியோ தப்போங்கிறத வந்து டிட்டர்மின் பண்றோம். ஆனா அது வந்து இந்த சிஸ்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து புரிதல் வந்து அவ்வளவு தெளிவா இல்ல. நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் சிம்பிளா வந்து யாரும் விளக்கல. இப்ப மகரிஷி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, புண்ணியம் அண்ட் பாவத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. நாம நாம நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய எண்ணம், சொல், செயல். எண்ணம் மட்டும் இல்ல, சொல் மட்டும் இல்ல, செயல் மட்டும் இல்ல. இந்த 3மே வந்து தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, அறிவிற்கோ, உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் புண்ணியம். அது துன்பம் தந்தால் பாவம். இது ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஆனா இத வந்து ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நம்ம இந்த சிஸ்டத்துல ஃபாலோ பண்ணும்போது அதாவது நம்ம வந்து பிசிக்கலா வந்து துன்பம் பெறத வந்து நிறைய வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். ஆனா அதற்கு உண்டான அடித்தளமான மனதால் வந்து இன்னும் அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடாது, இல்ல துன்பம் தரக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு வந்து அந்த நிலைக்கு உயர்த்துவது தான் வந்து மகரிஷியோடைய அவருடைய எண்ணமே அதானே. அதாவது உலக சமாதானம் வேணும் அப்படின்னா தனி மனித சமாதானம் இல்லாட்டி உலக சமாதானம் கிடைக்க முடியாது அப்படிங்கிறது மகரிஷி வந்து தெளிவா புரிஞ்சுட்டாங்க. அதனால வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அப்ரோச்ல உள்ள டாப் டவுன் அப்ரோச் இல்லாம நான் ஒரு ரூல் போடுறேன், அந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ டிரைவ் பண்ணும்போது கேமரா இருந்தால் ஒரு ஸ்பீடு, கேமரா இல்லைன்னா இன்னொரு ஸ்பீடு. ஸோ அதே மாதிரி வந்து இதுவும் அதே மாதிரி தான். அதனால வந்து மகரிஷி வந்து அதுக்கு வந்து தெளிவாக வந்து நமக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தனருக்கோ பிறருக்கோ இப்போ இந்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக வந்து விளக்கம் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நம்மளுடைய எண்ணம் சொல் செயலை வந்து நம்ம வந்து ஸ்லோவா வந்து மாத்திட்டு இருக்கோம். அது இந்த இப்போ நம்ம அந்த அகத்தவம் செய்ய செய்ய நம்மளுடைய மனதில் உள்ள நம்மளுடைய திடம் வந்து அதிகமாக அதிகமாக நம்ம ஸ்லோவா வந்து எல்லாரும் நம்மளை நாமே வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து இதுல வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளே வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாற்றையும் உயர்த்துவது தான் வந்து மகரிஷியோட ஒரு முயற்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டா அந்த சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ற அதாவது அது நம்ம வந்து மானிட்டரிங் இருந்தா ஃபாலோ பண்ணுவோம். மானிட்டரிங் இல்லைன்னா வந்து நம்ம பண்றதில்ல. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ம மனிதர்களுடைய இயல்பு. ஆனா அதனால தான் மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க, பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி நான் ஒழுங்கா இருந்தேன்னா என்னை சுற்றி உள்ள வந்து ஓகே இப்படி இருந்தவன் வந்து இப்படி ஆயிட்டான், பரவாயில்ல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குடும்பம், சுற்றம் இந்த மாதிரி வந்து திரட்சி முறையில் இந்த மாதிரி புரட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து நேரமாகும், காலமாகும். அது அதாவது ஒரு 100, 150 வருடங்கள் ஆகலாம் அப்படின்ட்டு சொன்னாலும் அதற்கு உண்டான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து யாராலையும் நம்மளை சரி செய்ய முடியாது. நம்மளால தான் நம்மளை வந்து சரி செஞ்சுக்க முடியும். ஸோ அதற்கு உண்டான எல்லா டூல்ஸையும் எல்லா எல்லா வழிமுறைகளையும் வந்து மிகவும் சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த அறநெறிகள் 3. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷனோ அது வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒழுக்கமா வந்து நம்ம நம்ம வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா அதற்கு ஒரு ஃபார்முலா வந்து அதுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா வந்து மகரிஷி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா படி வந்து நம்ம வந்து சிம்பிளா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை படி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால வந்து வாழ்க்கையில வந்து
நம்ம நல்லபடியா வாழ்ந்து அறநெறியோட வாழ முடியும், நம்ம ஒழுக்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல நமக்கு வந்து ரெண்டு ஒழுக்க பண்பாடு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து முதல்ல வந்து ஐந்தொழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி இரண்டொழுக்க பண்பாடா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள கால சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ஒரு ஃபாஸ்ட் வே ஆஃப் லைஃப்ல இருக்கும்போது ஏன் 5 சொல்லிக்கிட்டு 5 சொன்னா வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை ஃபாலோ பண்ணாம போகலாம். அதனால வந்து சிம்பிளா வந்து 2 ஒழுக்கமா வந்து நமக்கு சுருக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ இந்த பாவ புண்ணியத்தை பத்தி நம்ம உணர்ந்து மதித்து செயலாற்றி வாழ்தலே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த திருக்குறள் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ ஒழுக்கம் வந்து உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல அந்த ஐந்தொழுக்க பண்பாடு மகரிஷி ஆரம்ப காலத்துல இதுதான் வந்து சொன்னாங்க. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லை. ஸோ இது செய்யறதுக்கு வந்து அதிக சுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆனாலும் மக்கள் இதை சுமையா ஃபீல் பண்ண முடியாதனால அதை வந்து இரண்டொழுக்கமா மாத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு. ஸோ இது வந்து வி ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் லெக்ஸ். ஸோ நம்மளே வந்து தன் கையே தனக்கு உதவி, நம்மளுடைய சொந்த காலில் தான் நிற்கணும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதி பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியம். ஸோ அதனால் நம்மளுடைய மனசு தப்பா போய் மனசு உடல் வருத்தம் கொடுக்கக்கூடாது. அதாவது உடலாலோ உள்ளத்தாலோ துன்பம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பிறல் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும். ஸோ இது வந்து பொது விதின்னு சொல்றாங்க. நம்மளுடைய அதாவது அடுத்தவங்க பொருளையும் அவங்களுடைய சுதந்திரத்தையும் காக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். ஸோ இது வந்து ஐந்தொழுக்க பண்பாடு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இரண்டொழுக்க பண்பாடா கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ கூட தவத்தின் முடிவில் வந்து சொன்னோம். ஸோ இந்த சுருக்கமான சங்கல்பம் வந்து இது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேன்மையாக்க வல்லது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமா வந்து நமக்கு மகரிஷி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது நம்மளுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா அறிஞர் பெருமக்களோட கருத்துக்களையும், அதாவது இந்த வேதங்கள் போன்ற அனைத்து புண்ணிய நூல்களின் சாரங்களையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்சியில போட்டு நீட்டா ஒரு ஜூஸ் மாதிரி இப்போ இந்த காலையில இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி வந்து சிம்பிளா நமக்கு கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா வந்து, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி வந்து இதை சங்கல்பம் எடுத்துக்கிறோம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தவம் செய்யும்போது நம்ம ஆரம்ப காலத்துல இதை ஒரு மந்திரம் மாதிரி நம்ம இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்போம். அதை சொல்லி சொல்லி நம்ம அந்த ஆரம்ப கால சாதகத்துல வந்து இது ஒரு எஃபெக்டா இருந்திருக்காது. பட் ஸ்லோவா இதை நம்ம டெய்லி மெடிடேஷன் அகத்தவம் செய்ய செய்ய இதை நம்ம சொல்லும்போது நம்மளுடைய மனசுல வந்து ஆழமா பதியுது. இதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம வந்து தெரியாமலே இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா வந்து தப்பு செஞ்சிட்டோம்னா, ஏதாவது செஞ்சோம்னா ஓகே நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ அதான் வந்து முதல்ல உள்ள மாற்றம். அதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம ஏதாவது செய்யும்போது அதுக்கு யோசனை வருது. ஓகே இது செய்யலாமா, இது பேசலாமா, கூடாதா அப்படின்ட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 5 அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் 8 அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் இனிஷியலாக வராது. அப்புறம் ஸ்லோவாக அது வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எது செய்ய முன்னாடியும் வந்து இல்லை பேச முன்னாடியும் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மனதை வந்து உயர்த்திக்கணும். அதுதான் வந்து அந்த மாதிரி செஞ்சாதான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்திக்க முடியும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வந்து இருக்க முடியும். நம்மளை பார்த்து வந்து அடுத்தவங்க வந்து நினைச்சுவாங்க, சரி இப்படி இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருந்தவங்க வந்து எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மாற்றம் வந்து அவர்களுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். எதனால எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி அவங்க வந்து எதனாலன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்தில் வரலாம். அந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்க நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேர் கண்டினியூ பண்ணதில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து இது ஒரு நம்ம இந்த சிஸ்டத்தை கொண்டு போறதுக்கு இது ஒரு வழி. நம்ம போய் சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னா, போப்பா வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிக்கு இங்க வரணும்னா எவ்வளவு ஒரு நாள் தான் தூங்குறது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே இருந்துச்சு. ஸ்லோவா வந்து மாற்றி நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கும் போது இது வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்லோவா இந்த மாற்றம் வரும். ஸோ அதே மாதிரி வந்து நிறையா கவிதைகள்ல வந்து இந்த ஒழுக்கத்தை பற்றி ஒரு கவிதை. ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றோர்கள் உடல் நலமும் மனவளமும் உயர் அறிவும் பெறுவார்கள். ஸோ அதனால ஒழுக்கத்தில் உயர்ந்தாலும் உள்ளுணர்வு பெற்றாலும் நம்ம வந்து உடல் நலம் மனவளமும் உயர் அறிவும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அழுக்காறு அவா வெகுளி அனைத்து கலங்கங்களும் மறையும். ஸோ நமக்கு தெரியும் நம்ம வந்து கலங்கத்தோட தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கலங்கங்களை வந்து போக்கணும். இப்போ இந்த அருகுண சீரமைப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிடைக்கும். ஆன்மீக உணர்வு மிகும். ஸோ இப்போ ஆன்மீகம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம ஸ்பிரிட்டை பற்றி நினைக்கிறது. ஸோ அந்த உணர்வு மிகும். அறி அறிவு அறிவும் கிட்டும். அறிவு அறியும் பேரு கிட்டும். ஸோ நம்மள வந்து நம்மளுடைய அறிவை வந்து அறிஞ்சிக்கிறதுக்கு அறிவால் அறிவை உணர முடியும் அறியும் அப்படிங்கிறது அந்த பேரும் கிட்டுங்கிறாரு. வழுக்காமல் நன்னெறியில் வாழ்வார்கள் அவர் தொண்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும். ஸோ இப்போ நம்ம நன்னெறியில வாழ்ந்து தொண்டு செய்தால் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல் பலவும் எளிதாகும் அவர் வாழ்வில். ஸோ இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுடைய செயல்கள் வந்து உலகுக்கு பயனுடையதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒழுக்கத்தில் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து இந்த கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த இது அதாவது நம்மளுடைய தமிழ் மொழியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஒரு 10 சென்டென்ஸ். ஸோ இந்த 8 சென்டென்ஸ் படிச்சா 8 லைன் ரொம்ப இதுல வந்து நம்ம அந்த 2 வரி திருக்குறள் வந்து எப்படி ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களே. இப்போ மூவா கலைஞர் இந்த மாதிரி பல அறிஞர்கள் வந்து ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு புரிதலோட வச்சு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிஸ்டத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து தத்துவங்களை புரிஞ்சிருக்கோமோ நமக்கு வந்து மிகவும் தெளிவா புரியுது. ஆனா சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்வினையை ஆற்றினால் உலகுக்கு பயனுடைய செயல்பலவும் எளிதாகும் அவர்கள் வாழ்வில். ஸோ இப்போ நம்மளுடைய வாழ்வுல வந்து நம்ம வந்து நல்லதே செய்தா வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து உலகுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒழுக்கம் வந்து மிகவும் முக்கியமானது. ஸோ இந்த அறிவு நிலை அதாவது இது வந்து நெறிகள்ல வந்து முதல்ல வந்து ஒழுக்கத்தை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒழுக்கமா இருந்தாதான் அடுத்தது வந்து நமக்கு அடுத்த படி நம்மளால ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒழுக்கத்துக்கு அப்புறம் வந்து கடமை. கடமையை பத்தி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து கடமை ஆற்ற நம்ம ஸோ இப்போ அதுக்கும் வந்து மகரிஷி எப்படி வந்து விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நாம எல்லாரும் பெற்றிருக்கின்ற இந்த உடலும் அறிவும் சமுதாயத்திலிருந்து தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால நாம ஒரு தனி மனிதனா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஒரு பிடி உணவினில் உலகை கண்டிடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு சாப்பாடுலையும் ஒரு ஒரு பிடிலையும் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு. நம்ம என்னதான் பணம் கொடுத்தாலும் அந்த ஃபுட் செயின் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க, அது எந்த மாதிரி வருதுங்கிற அந்த ஒரு உணர்வோட நம்ம வந்து டெய்லி சாப்பிடும்போது நம்மளுடைய மனம் வந்து விரியுது. இது வந்து எப்படி வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வரணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற எந்த பொருளும் வந்து சமுதாயத்தினால் தான் கிடைக்குதே தவிர நம்ம தனி ஒரு மனிதனால வந்து கிடைக்காது. நம்ம வந்து முன்னாடி என்ன நம்மள்ட்ட பணம் இருக்கு, பணம் இருக்கிறவங்க சாமான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்மகிட்ட பணம் மட்டும் இருந்தா அடுத்தவங்க அதை உற்பத்தி பண்ணலன்னா, ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணலன்னா நம்மளால வந்து சாப்பிட முடியாது. இந்த ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்து வராம தான் இருந்துச்சு. ஸ்லோவா வந்து இப்போ இந்த கடமையை பற்றி வந்து மகரிஷி வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிடிச்சா நமக்கு வந்து அது புரியுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா மகரிஷி ஒவ்வொரு கணமும் அந்த கடன் கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடியும் வந்து நம்ம சமுதாயத்திலேருந்து நமக்கு ஹெல்ப் வந்துட்டே இருக்கு. அதனால வந்து நம்மளோட கடன் சுமை தான் கூடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த கடனை வந்து எவ்வளவு நாள் தான் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கிறது. நம்ம கடனை தீர்க்க வேண்டும். ஸோ அந்த தீர்ப்பதற்கு உண்டான முயற்சியே வந்து கடமை. ஸோ கடன் பிளஸ் மை. ஸோ அந்த கடமையை சொல்றாங்க. அதுக்கும் வந்து வழி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருவரும் அவரவர் பெற்றிருக்கின்ற உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் அவ்வப்போது தேவைக்கும் வாய்ப்புக்கும்
ஏற்றவாறு குறையில்லாமல் சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்வதே கடமை. ஸோ என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நம்மள்ட்ட உள்ள உடல் ஆற்றல், அறிவாற்றல் வச்சு நம்ம செய்யலாம். அதுதான் வந்து கடமை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கடமைகளையும் வந்து தெளிவாக வந்து 5 வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடமையை எப்படி செய்யணும்? நிறைய பேர் கேட்கலாம். கடமைன்னு சொல்றீங்க. எப்படி கடமையை செய்யணும்னா, அதற்கும் வந்து ஒரு சாமியம் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இந்த ஃபார்முலா வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. முத்தையா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது மகரிஷியோட தத்துவம் வந்து நீங்க எந்த நாட்டுல போய் எந்த மொழியோ மதமோ எதை ஃபாலோ பண்ணவங்கள்ட்ட போய் அப்ளை பண்ணாலும் எந்த விதமான கான்ட்ரடிக்ஷனும் இருக்காதுன்ட்டு முதல்ல வந்து எனக்கு புரியல, யோசனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து நம்ம இந்த இப்போ கூகுள் இன்டர்நெட் வந்ததெல்லாம் கூட நம்ம வந்து தெளிவா படிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியுது எப்படி வந்து அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இறை நெறினா என்னன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகுது. அறநெறினா என்னன்னு சொல்றாங்க, அதுவும் அப்ளை ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடமையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து மகரிஷி கொடுத்துட்டாங்க. 5 வகையான தான், அதாவது தனக்கு செய்யக்கூடிய கடமை, அதுக்கடுத்து குடும்பத்துக்கு உண்டான கடமை, அதுக்கப்புறம் சுற்றம், ஊர், அதுக்கப்புறம் உலகம். ஸோ இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வாழ்க்கை நெறியில வாழ்க்கை மலர்கள் உள்ள ஒரு இதுல கவிதையில என்ன சொல்லாங்கன்னா, இந்த சீக்வன்ஸ் வந்து மாறக்கூடாது, ஒன்றுக்கொன்று கெடாமல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி சின்னதா யோசிக்கலாம். ஸோ இப்போ தான் அப்படிங்கிற தனக்கு செய்யக்கூடிய கடமை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருப்போம்னா, அது எப்படி இது செல்ஃப்னா வந்து இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா, நம்ம வந்து சுயநலமா சிந்திக்கிறோமா அப்படின்னு தான் என்ன இருந்துச்சு. ஏன்னா அதுக்கும் வந்து மகரிஷி தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நாம வந்து நமக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் அடுத்தவர்களுக்கு செய்தால் அது வந்து பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நமக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸோ இல்லை எந்த விதமான எதுவும் செய்யாம நம்ம வந்து இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சா நமக்கு பாவம் தான் சேரும். அதனால வந்து தனக்கு செய்யக்கூடிய கடமை முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து குடும்பத்துக்கு கொடுக்கணும். குடும்பம் என்றால் அதுக்கும் வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. கணவன், மனைவி, குழந்தைகள், இருவருடைய பெற்றோர், இதுதான் வந்து குடும்பம். மற்றதெல்லாம் வந்து அடுத்த லெவல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அதே மாதிரி சுற்றம். சுற்றம் என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்தது கூட, அதாவது உடன் பிறந்தவர்கள் பிளஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து ஊர், அதுக்கப்புறம் உலகம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து நம்ம வந்து கடமையை செய்யணும். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து தனக்கு உண்டான கடமையை செய்யாமல் காலையில வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல, மெடிடேஷன் எதுவுமே செய்யாம நம்ம வந்து சேவை பண்றதுக்காக இங்க வந்துடுறோம் பண்றதுக்கு அப்படின்னா அது வந்து தப்பு. அதே மாதிரி அது வந்து செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு மகிழ்ச்சி. ஸோ இது வந்து நிறைய கவிதைகள் இருக்கு. அதுல ஒரு கவிதை வந்து உடல் நலம் அறிவின் உயர்மே பெருநிதி, கடமையின் சிறப்பே களங்கமில்லாத வாழ்வு. ஸோ நம்ம வந்து களங்கம் இல்லாம வாழணும்னா கடமை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாகும். ஸோ இப்போ கடமையை வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணா உள்ளம் அமைதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து இன்னொரு கவிதையை பார்த்தீங்கன்னா, கடவுளை உணர்ந்தவோர் கடவுளை நாடுவார், கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கடமையை பற்றி நமக்கு வந்து மிகவும் சிம்பிளா புரியணும்னா இந்த ஒரு 2 வரியில வந்து நம்ம ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரும் வந்து என்னென்ன செய்றோம், பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத. ஸோ நம்ம வந்து இறைநிலையை உணரணும், இறைநிலை அடையறதுக்கு தான் வந்து நம்மளுடைய பிறவியே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த இறைநிலையாக கடவுளை வந்து நம்ம வந்து உணர்ந்துட்டோம். நேத்தி கூட முத்து ஐயா வந்து அந்த 5 மினிட்ஸ் இந்த தவத்துக்கு அப்புறம் பேசுனதுல இந்த டாபிக் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது கடவுளை உணர்ந்துவா இல்ல அறியணுமா அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ வந்து உணர்ந்தால் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட தான் முடியும், நம்ம அவரை தேடிப்போம். ஆனா நம்ம கடவுளை அறிந்து கொண்டால் கடமையில் வாழுவோம் அப்படின்னா என்ன மகரிஷி சொல்றாங்கன்னா, கடமை வாழ்வே வந்து இறைநிலையை அறியறது. ஸோ அதனால ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து கடவுளை அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வந்து கடமையில நம் கடமையை நம்ம வந்து ஒழுங்கா செஞ்சோம்னா கடவுளை அறியறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால கடமை வந்து மிகவும் முக்கியம். இந்த கடமையை வந்து நம்ம அவர் கொடுத்த சீக்வன்ஸ்ல எல்லாரும் ப்ராப்பரா பண்ணோம்னா நம்ம வந்து கடவுளை அறிவதற்கான வாய்ப்பு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும்.
அதனால இப்போ வந்து கர்ம யோகம் வந்து அதுக்கு தான் வந்து மிகவும் முக்கியமானது. இந்த 4 யோகத்துல உள்ளது வந்து கர்ம யோகத்த பத்தி ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி வந்து ஒரு தனியா சாப்டர் எழுதியிருக்காங்க. நெறைய சீனியர் புரொஃபசர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. கர்ம யோகம் வந்து மிகவும் முக்கியமானது. அதுக்கடுத்து 3வது வந்து ஈகை. ஸோ இந்த 3 அறநெறிகள் 3ல வந்து 3வதா ஈகைய குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ஈகை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுடைய சிறப்பு என்னன்னா, அடுத்தவங்க என்ன துன்பப்படுறாங்களோ, அதைக் கண்டு நாம் இரங்குவதும், அந்த துன்பத்தை போக்க முயல்வதும் ஆகும். ஸோ அதனால வந்து நமக்கு தெரியும். மிருகங்களுக்கும், மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். அதனால நம்ம வந்து நம்ம அடுத்தவங்களுடைய அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம வந்து மனசு இறங்கி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த நிஷ்காமிய கர்மம், சுயநலம் கருதாமல், கைமாறு எதிர்பார்க்காமல், மனம் உவந்து செய்யும் உதவிதான் ஈகை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்றோம்னா, நாளைக்கு இவர் நமக்கு ஏதாவது செய்வாரு அப்படிங்கிற இதுல வந்து செய்யக்கூடாது. நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து பிற அதாவது பிரதி உபகாரம் எதிர்பாராமல் செய்வது தான் ஈகை. அதே மாரி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உழைப்புல நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதிய வந்து ஈகையா குடுக்கணும். நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும். 1% வந்து நம்ம வந்து சேரிட்டிக்காக வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஈகையால் ஈபவரின் மனமும் லேசாகும், ஏற்பவரின் வாழ்வும் நலமாகும். ஸோ இது நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம செஞ்சிருந்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே இது வந்து பர்சனலாவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து யாருக்கு தேவையோ அந்த டைம்ல வந்து நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா, நமக்கும் வந்து ஒரு ஒரு மனசு திருப்தி கிடைக்குது. பிளஸ் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வருது. இல்ல அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்திருக்கு. அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும், அது அவங்க வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு மாற்றி அமைஞ்சிருக்குது. நமக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு மனம் லேசாகுங்கிறாரு. அதே மாரி நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆத்ம திருப்தி கிடைக்கும். இன்னைக்கு நம்மளால ஏதோ ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாரி இன்னொன்னு சொல்றாங்க. செல்வத்தால் அன்றி மற்ற முறையிலும் நம்ம வந்து உதவலாம். நம்ம வந்து பணத்தால மட்டும் தான் செய்யணும்ல. அறிவால், உடலால் இப்போ இந்த மனவளக்கலையில வந்து சேர்றது. இதுல வந்து இப்போ வந்து நம்ம போய் தீட்சை குடுக்கறது. இப்போ வந்து ஹெல்ப் பண்றது. இதுவும் வந்து ஒரு விதமான ஈகை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து மனதாலும், உடல் உழைப்பாலும் உதவுவது ஈகையாகும் அப்படின்னு சொல்றாங்க. "ஈத்தோக்கும் இன்பம் அரியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர்." இது வந்து ஈகையை பற்றியான ஒரு திருக்குறள். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த "மனத்துக்கண் மாசில் நாதல்" அப்படின்னா அந்த குறள்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, மனம் வந்து தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னாரு. அதே மாரி மகரிஷி வந்து இந்த மனம் தூய்மையா இருக்கிறதுக்கு வந்து அறநெறி மிகவும் அவசியம்னு சொன்னாங்க. இந்த அறநெறி வந்து 3 படிகள் இருக்கு. ஒழுக்கம், கடமை, ஈகை, மொராலிட்டி, டியூட்டி, சேரிட்டி. ஸோ அதே மாரி இந்த மொராலிட்டி வந்து நம்ம இந்த மாரல் சயின்ஸ் வந்து நமக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல. அந்த சயின்ஸ் பீரியட் வந்து மேக்ஸோ இல்ல சயின்ஸோ வேற ஏதோ எடுத்து நம்மளே வந்து ஸ்கூல்ல வந்து ஜோலியா முடிச்சுட்டாங்க. நமக்கு வந்து மாரல் சயின்ஸ் சரியா சொல்லிக் குடுக்கல. ஸோ அது வந்து இப்போ மகரிஷியோடைய டீச்சிங்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து அது புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை வந்து மிகவும் முக்கியம். இந்த 3யும் ஃபாலோ பண்ணா நம்ம வந்து அறநெறிப்படி வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த அறநெறிப்படி வாழ்ந்தால், அதுக்கு அடுத்து வந்து இந்த அறிவு நிலைப்படி 3 வந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போனா, நம்ம வந்து நம்மளுடைய பிறவியின் நோக்கமான இறைநிலையை உணர்வதற்கும், அடைவதற்கும் மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஒரு கவிதையோட வந்து இங்க வந்து நம்மளோட சிந்தனை உரையை நிறைவு செய்துக்கலாம். இதுவும் வந்து ஞானக்களஞ்சியம் கவிதை தான். "ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3ம் ஒன்றிணைந்த உயர் நெறிய அறம் என்பதாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை 2ம் உள்ளடங்கி இருப்பதை உற்றுப் பாரீர்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒழுக்கமா இருந்தாலே வந்து கடமையும், ஈகையும் கவர் ஆயிடுது. "ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும். உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி, உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. ஸோ இதற்கு வந்து என்ன தலைப்பு குடுத்திருக்காங்கன்னா, அறிவில் முழுமை எய்த அப்படிங்கிற தலைப்புல வந்து இந்த கவிதை குடுத்திருக்காங்க.
ஸோ நம்மளுடைய பிறவி நோக்கம் என்ன? இறைநிலை உணர வேண்டும். அதற்கு வந்து இறை உணர்வும் அறநெறியும் தேவை. ஸோ அந்த அறநெறி வந்து எப்படி கிடைக்கும்? அந்த அறநெறி வரத்துக்கு வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறமாகும் அப்படிங்கிற. ஸோ இந்த கவிதைப்படி இந்த ஒழுக்கம், கடமை, ஈகையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அறிவிலே முழுமை எய்தி நம்மளுடைய வாழ்வின் நோக்கமான இறை உணர்வும் அடைவதற்கு மகரிஷியின் ஆசையோடு நம்ம இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணோம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நல்லதொரு சிந்தனை ஒரு ஐயா வழங்கியிருந்தாரு. மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படின்ற தலைப்பை வந்து எதிலிருந்து எடுத்தோன்னு சொல்லி அந்த குறள் நமக்கு சொல்லி அதனோட விளக்கத்தை சொல்லியிருந்தாரு. அந்த மனத்துக்கண் மாசிலனாதல் ஆகிறதுக்கு என்ன வழி முறைகள் அப்படிங்கிறத ஐயா தெளிவாக சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து அறநெறி பண்பு நமக்கு வேணும். ஸோ மிருகங்கள் வந்து வந்து இயற்கையில் கிடைக்கிறத அப்படியே பயன்படுத்துது. ஆனால் மனிதன் வந்து எல்லாத்தையும் உருமாற்றி பயன்படுத்துகிறான். அதனால் அவன் வந்து மிருகங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுது. ஸோ அதுதான் அறநெறி அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஐயா. அறநெறியை பற்றி வந்து என்ன சொல்கிறதுங்கிற விளக்கத்தையும் சொல்லிட்டு, மகரிஷி வந்து விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஒன்னொன்று அறநெறியில் வந்து 3 இருக்கிறது. ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்றத சொல்லி, ஒழுக்கத்தையும் வந்து எடுத்துரைத்திருந்தாங்க. ஒழுக்கம்னா என்ன? அதில் பாவம் என்ன? புண்ணியம் என்ன? அப்படிங்கிறத தெளிவா எடுத்துரைத்திருந்தார்கள். அதேபோல கடமையை பற்றி எடுத்துரைந்தார்கள். ஈவன் அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது வந்து குறளையும் பல குறள்களையும் ஐயா வந்து மேற்கோள் காட்டியிருந்தார். மகரிஷியோட பாடலையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஐந்தொழுக்க பண்பாடு ஐயா லிங்க் பண்ணி வந்து ஐந்தொழுக்க பண்பாடுல வந்து அந்த பாடலை எடுத்துரைத்து அதில் 5 பண்பாடு அதை கடைபிடிக்க முடியாததில் அதை சிக்கல் வரும் பொழுது இல்லை உணர்ந்து கொள்வது சிக்கல் வர்றதுனால குயிக்காக நம்ம அதை அடையிறதுக்காக 2 ஒழுக்க பண்பாடாக மகரிஷி கொடுத்துருக்காங்கிறதையும் ஐயா விளக்கமாக சொல்லியிருந்தாரு. கடமையில் வந்து பார்த்தீங்கன்னா, கடமையை வந்து ஏன் நம்ம கடமை செய்யணும்? ஒவ்வொருத்தரும் வந்து சமுதாயத்திலேருந்து கடமையை பெற்றுக்கொண்டே இருக்கோம். அந்த கடமைக்கு திரும்ப செலுத்துற அது சமுதாயத்துக்கு திரும்ப செய்கிறது தான் வந்து கடமைன்னு சொல்லியிருந்தாரு. அதில் ஐவகை கடமை இருக்கு அப்படின்றத என்னென்ன ஐவகை கடமை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஈகையை பற்றி சொல்லியிருந்தாரு. மனித குலத்தின் சிறப்பே வந்து பிறர்படும் துன்பத்தை போக்குறது தான் பிறர் மனித குலத்தின் சிறப்பு. அதுக்கு வந்து ஈகையை நம்ம செய்யணும். பொருளால் செல்வத்தால் மட்டுமல்ல, பிற உடல் உழைப்பாலும் செய்யலாம்ன்றதும் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார்கள். கடைசியாக வந்து மகரிஷியோட பாடலை வந்து சொல்லி நிறைவு பெறுந்த அறிவில் முழுமை எளிதா அப்படின்ற மகரிஷியோட பாடல்களை சொல்லி நிறைவு செய்திருந்தார்கள். இந்த சிந்தனை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நிமிடம் எல்லாம் துரிய நிலைக்கு வந்துடலாம். அவர்களுக்கு வாழ்த்து கொடுத்துடலாம். ஒரு நிமிடம் துரிய நிலைக்கு வந்து வாழ்த்து கொடுத்துடலாம். ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங். வாழ்க வளமுடன். ஒரு நிமிடம் எல்லாம் துரிய நிலைக்கு வந்துடலாம்.